கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் கைகளின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உடன் பிறந்தவர்களையும் நன்மையினால் திருப்தியாக்குவாராக. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமது தேவனுடைய ஸ்பாவத்தில் ஒன்று ஆசீர்வதிப்பது. நமது தேவனை நீங்கள் கவனித்து பாருங்கள். எந்த மனிதரை அவர் முதலாவது சந்திக்கிறாரோ உடனடியாக அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அவன் வியாதியஸ்தனாய் இருந்தால் அவனுக்கு சுகமளிக்கிறார். அவன் ஒரு பரதேசியாய் இருந்தால் கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். யாராக இருந்தாலும் தேவனை சந்திக்கும் பொழுது தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். நான் சிறுபிள்ளையாக இருக்கிற காலத்தில் நிறைய கதை புக்கு படிச்சிருக்கிறேன். அந்த கதை புஸ்தகங்கள் படிக்கும் பொழுது நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ராஜாவினிடத்தில் வந்து ஒரு வறியவனோ ஒரு புலவனோ ராஜாவை புகழ்ந்து பாடினாலோ அல்லது ராஜாவினிடத்தில் உதவி கேட்டாலோ அந்த ராஜா தன் கஜானாவிலிருந்து அவர்களுக்கு நன்மையானதை எடுத்து கொடுக்கிறார். வெள்ளியை எடுத்து கொடுப்பார், பொன்னை எடுத்து கொடுப்பார். தன்னிடத்தில் வந்து கேட்கிற தன் குடியான மக்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நான் கதை புஸ்தகங்களை படித்திருக்கிறேன். ஒரு சாதாரண மனிதனே ராஜாவாக இருக்கும் பொழுது தன்னிடத்தில் வந்து கேட்கிறவர்களுக்கு அவர்கள் வேண்டியதை கொடுத்து ஆசீர்வதிப்பான் என்று சொன்னால், வானாதி வானங்களை உண்டாக்கின தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகி உங்களை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? இன்றைக்கு இந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது என் உள்ளத்திலே நான் ஏவப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் என்ன தேவையோடு இருக்கிறீங்க, அல்லது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதை சங்கடப்படுத்துகிற காரியம் என்ன, பிரச்சனை என்ன? இன்றைக்கு எந்த நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் கண்ணீரை துடைக்க போகிறேன், உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க போகிறேன், உன் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலத்தை எடுத்து போட்டு அதை நான் சந்தோஷப்படுத்த போகிறேன்னு சொல்லுகிறார். ஒருவேளை தேவன் இப்படி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன? ஏதாவது காரணம் இருந்தால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா, இல்லை காரணம் இல்லாமல் ஆசீர்வதிப்பாரா? சிலருக்கு கேள்வி. பிரியமானவர்களே, ஒரு விஷயம் நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன். அப்போது ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கும்போது ஒரு தாய் தான் கையில் ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு, ஐயா பிள்ளைக்கு ஏதாவது கொடுங்கயான்னுச்சு. அப்போ நான் ஒரு 50 ரூபா எடுத்து கொடுத்தேன். 50 ரூபா எடுத்து கொடுத்து நான் அந்த அம்மா வாங்கிட்டு, ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்ட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா போய் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பஸ்ஸுக்குள்ளே இன்னொரு அம்மா ஏறி வராங்க. அந்த அம்மா இடுப்பில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஐயான்னு வந்து நிற்கி. என் மனசில் ஒரு காரியத்தை நான் சிந்தித்தேன். என்ன அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு நான் கொடுக்குறத இந்த அம்மா தூரத்தில் எங்கேயோ இருந்து பார்த்துருக்காங்க. அதனால இவர் கொஞ்சம் தாராளமாக கொடுக்குறாருன்னு சொல்லி நம்மளும் ஜன்னல் பக்கத்துலேயே போய் நின்று கேட்டால் ஒருவேளை தரமாட்டாரோன்னு பஸ்ஸுக்குள்ளே ஏறி வந்து என்கிட்ட கேட்டாங்க. அப்போ என் பர்ஸை பார்த்தா என்கிட்ட 50 ரூபா இல்லை, ஒரு 100 ரூபா இருந்துச்சு. அப்போது ஏதாவது இவர் தருவார்னு எதிர்பார்க்கும் பொழுது அவங்கள ஏன் ஏமாற்றணும்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு 100 ரூபா எடுத்து கொடுத்தேன். அந்த அம்மாவுக்கு 100 ரூபா கொடுத்து அந்த அம்மா போயிடுச்சு. பஸ்ஸு புறப்படுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தர் ஏறி வந்தார். ஏறி வந்துட்டு அவரும் நேரே என்கிட்ட வந்துட்டு ஐயா அப்படின்னார். இப்போது என் பர்ஸில் பார்த்தேன், எல்லாம் கொஞ்சம் 500 ரூபா நோட்டு ஒரு 3 தாள் இருந்தது. அப்போ நான் சில்லறை வைக்கிற பகுதியை திறந்து பார்த்தேன், அதில் ஒரு 10 ரூபா இருந்தது. அப்போ அந்த 10 ரூபா எடுத்து அவருக்கு கொடுத்தேன். அவரும் அதை சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டார். பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போகும்போது என் பக்கத்தில் இருந்தவர் மெல்ல கேட்டார், சில்லறையெல்லாம் கொடுத்துட்டீங்களே, அவசரத்துக்கு சில்லறை தேவைப்பட்டால் என்ன பண்ணுவீங்கன்னார். அப்போ நான் சொன்னேன், கண்டக்டர்கிட்ட மாற்றிக்கலாம். அப்போ அவர் அடுத்த நிமிஷம் சொன்னார், எல்லாருக்கும் கொடுக்காதீங்க தம்பி, நிறைய பேர் ஏமாற்றுவாங்க அப்படின்னார். அப்போ நான் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், தப்பாக நினைக்காதீங்கய்யா, அவங்க ஏமாத்துறவங்களாகவே இருக்கட்டுமே, உங்களை மாதிரி என்ன மாதிரி அவங்க வீடு கட்டி வாழ்கிறாங்களா? உங்களை மாதிரி என்ன மாதிரி அவங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்காங்களா? நம்மளை ஏமாற்றி அவங்க நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்களா?
அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாருங்கள், கிழிஞ்ச ட்ரெஸ், பழைய ட்ரெஸ், அழுக்கு ட்ரெஸ். மிஞ்சி போனால் சாப்பிடுவாங்க, இல்லை சிலர் தம் அடிப்பாங்க, குடிப்பாங்க. நான் சொன்னேன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அதுதான். அவன் தான் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கல, 4 பேர்கிட்ட யாசகம் எடுத்து தான் பிழைக்கணும்னு நினைக்கிறான். பிழைக்கிறதுக்கு தானே கேட்கான், கொடுத்துட்டா தப்பு இல்லையே அப்படின்னேன். உடனே அவர் சொன்னார், கரெக்டு தான், சரிங்க தம்பி அப்படின்னார். இப்போ கவனித்து பாருங்கள், ஒரு சாதாரண மனுஷன் நான் ஒருத்தரை பார்க்கும்போது நல்ல விதமாக பார்த்தேன்னா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல விதமாக பார்க்காதவங்க கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி நம்மை உண்டாக்கின ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை நல்ல விதமாக பார்க்குறார். ஏன் பிள்ளைன்னு பார்க்குறார், ஏன் விசுவாசின்னு பார்க்குறார், என்ன தேடி வருகிறான்னு பார்க்குறார். அதனால் அந்த கருத்தை சொல்கிறாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன காரியத்தை எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் ஜெபித்தாலும் அது அவர் உங்களுக்கு தருவார். வேதத்தில் சொல்லியிருக்கார் தெரியுமா, உன் மன விருப்பத்தின்படி நான் உனக்கு தந்தருளுவேன். அப்போது இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன் கண்ணீரை துடைக்க போகிறேன், உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதலை நிறைவேற்ற போகிறேன், சோர்ந்து போகாதேன்னு சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல வருடங்களாக நீங்கள் காத்திருந்திருக்கலாம், போராடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற நமது ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் பி பிளஸ் யூ. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பல நின்று ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மையை கொடுப்பீராக. அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. உங்கள் முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருப்பீராக. நன்மையினாலும் ஆண்டவரே கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. உமது பிள்ளைகளின் இருதயத்தில் சஞ்சலத்தை உண்டாக்குகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை எடுத்து போட்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.